வார தடயம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது சென்னை மருத்துவமனை ஒன்றில் தனியார் நிறுவன அதிகாரியின் மனைவிக்கு நேர்ந்த மர்ம மரண வழக்கு. ஆம், குழந்தையின்மைக்கு சிகிச்சை அளிப்பதாக கூறி அவருக்கு தவறான சிகிச்சை அளித்து அவரை கொன்றுவிட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அவர் இறந்து பல மணி நேரமாகியும் அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று நாடகமாடி தடயங்களை அளித்ததாகவும் அதன் மீது புகார் கொடுத்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுப்பதாகவும் குற்றச்சாட்டு உறவினர்களால் முன்வைக்கப்படுகிறது. தனியார் நிறுவன அதிகாரி மனைவியின் மர்ம மரண வழக்கை விரிவாக பார்க்கலாம். கடந்த 26ஆம் தேதி சனிக்கிழமை சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை காலை 7:45 சென்னை சேலையூரைச் சேர்ந்த 23 வயதேயான திருமணமான பட்டதாரி பெண் ஒருவர் குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுப்பதற்காக தனது தாயாருடன் அந்த மருத்துவமனைக்கு வந்திருந்தார். அவருக்குத்தான் அந்த சோக சம்பவம் நிகழ்ந்தது. அவரை பற்றி தெரிந்து கொண்டால் எல்லாம் புரியும். அவர் பெயர் ஹரிநாச்சி, தந்தை முருகேசன். மலைக்கோட்டையை தாங்கி நிற்கும் திருச்சியை பூர்வீகமாக கொண்டவர்கள். முருகேசன் அங்கிருந்து புலம்பெயர்ந்து தற்போது சென்னை சேலையூரில் வசித்து வருகிறார். கட்டுமான நிறுவனத்தின் அதிபராகவும் அரிமா சங்க நிர்வாகியாகவும் உள்ளார். 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி ஹரிநாச்சிக்கும் திருச்சியை அடுத்த கிராப்பட்டியைச் சேர்ந்த ஜெய் கணேஷ் மோகன் என்பவருக்கும் இருவீட்டார் சம்மதத்துடன் தடபுடலாக திருமணம் நடந்தது. ஜெய் கணேஷ் சென்னை கூண்டாய் கார் நிறுவனத்தில் தரக்கட்டுப்பாட்டு அதிகாரியாக பணிபுரிந்து வந்தார். தனது செல்ல மகள் திருமணத்திற்கு பிறகும் தன்னுடைய கண் பார்வையிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காக தனது வீட்டுக்கு அருகிலேயே அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் புத்தம் புதிய வீடு ஒன்றை வாங்கி குடி வைத்தார். ஹரிநாச்சியும் ஜெய் கணேஷும் புதுமண வாழ்க்கையை சந்தோஷமாக கழித்தனர். ஹரிநாச்சி தோற்றத்தில் சற்று உடல் பருமனாக இருப்பார். அவருக்கு தன்னுடைய உடல் எடையை குறைக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசையாக இருந்தது. அதே நேரத்தில் திருமணம் முடிந்து 1 வருடம் கழிந்த நிலையிலும் ஹரிநாச்சியால் குழந்தை பேறு அடைய முடியவில்லை. பொண்ணு பேர் எம் ஹரிநாச்சி. அவளுக்கு 2012 பிப்ரவரி 24ஆம் தேதி கல்யாணம் பண்ணோம். அவள் பிஇசி ஸ்டூடெண்ட். அவள் சென்ட் ஜோசப் காலேஜில் படித்தா. அவள் கல்யாணம் முடிஞ்சதுமே மேரேஜ் கரெக்டாக நல்ல வரன் கிடைக்கவும் நாங்கள் சரின்னு சொல்லிட்டு முடித்தோம். மாப்பிள்ளை திருச்சியில் அவர் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. இங்கே சென்னையில் வேலை பார்க்குறாரு. அவர் ஊர் திருச்சி. அவங்க 24/2/2012 கல்யாணம் நடந்தது. அதற்கும் உடல் எடைதான் காரணமாக இருக்கும் என்று எண்ணி அதனை தன்னுடைய கணவரிடம் தெரிவித்தார். அதற்கு ஜெய் கணேசன் தனது மனைவியின் விருப்பப்படி வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தார். இதற்கிடையே குழந்தை பேறு தொடர்பாக பல்வேறு மகப்பேறு மருத்துவர்களை சந்தித்து ஆலோசித்தனர் ஹரிநாச்சி தம்பதியினர். அப்போது திருச்சியைச் சேர்ந்த பிரபல மருத்துவரையும் சந்தித்தனர். அதற்கு அவர் ஹரிநாச்சிக்கு குழந்தையின்மைக்கான சிகிச்சை எடுத்துக்கொண்டால் குழந்தை பேறு பாக்கியம் கிடைக்கும் என்று கூறினார். சிலவங்க சொன்னாங்க ஜெயம் கண்ணன் நல்ல பெஸ்ட் டாக்டர், ஜைனகாலஜிஸ்ட்னாங்க. ஸோ அதனால் ஒரு ஆசை, சரி சென்னையில் வருவாங்களான்னு கேட்டேன். வருவாங்க. அவங்க 4 days சென்னையில் இருப்பாங்க, மிச்சம் 3 நாள் திருச்சியில் இருப்பாங்கன்னாங்க. சரின்ட்டு பாப்பா ஒரு ஆசை, சரி போய் காட்டுவோம்மா. அந்த முதல்ல உடம்பை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ வாக்கிங் அதெல்லாம் நிறைய இருக்குது. அது என்ன எப்படி அதை நம்ம என்ன டிப்ஸு என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டைரெக்டாக ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் காட்டுங்கன்னப்போ சரி அவளோட இன்ட்ரெஸ்ட்டு தான் வாமான்னு சொல்லி யாருமே அவளை ஃபோர்ஸ் பண்ணல. அவளே தான் வரேன்னு சொன்னான். ஒரு குழந்தை கிடைக்குமே, நல்லபடியாக டாக்டர்கிட்ட போய் அந்த பீரியட்ஸ்லாம் கிளியர் பண்ணாக்கா அவளுக்கு ஒரு குழந்தை கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்கும் ஒரு ஆசை. அதனால் அவங்ககிட்ட ஒரு 2.5 மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அவங்க அக்கா பொண்ணு ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லுவா. சரி அதுக்கும் சேர்த்து டைட்டிஷன் அங்கேயே ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவை நல்ல டைட்டிஷனாக பார்த்து டைம் டேபிள் பிரகாரம் போட்டு அவங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும் எல்லாமே நல்லா கொடுத்து செஞ்சாங்க. இதெல்லாம் செஞ்சு வெயிட்லாம் கொஞ்சம் குறைச்சாச்சு. பொதுவாக திருமணம் நடந்து பல வருடங்கள் உருண்டோடி விட்டாலோ அல்லது தம்பதிகளுக்கு வயதாகி விட்டாலோ தான் குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்கு மருத்துவர்கள் பரிந்துரை செய்வது வழக்கம். ஆனால் இங்கு ஹரிநாச்சிக்கு வயதோ 23 தான். அவரது கணவர் ஜெய் கணேஷுக்கோ 30 வயது தான். இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு
தங்களால் தான் குழந்தை பிறந்தது என்ற பெரும் பெயரும் பெரும் பணமும் சம்பாதிக்கும் ஆவல்தான் அந்த பிரபல மருத்துவரை அரிநாச்சிக்கு குழந்தையின்மை சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்கு அறிவுரை வழங்க காரணமாக இருந்தது. அரிநாச்சிக்கு குழந்தையின்மைக்கான சிகிச்சை மேற்கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று மருத்துவர் சொல்ல, மருத்துவர் வாக்கை கடவுளின் அருள்வாக்காக நம்பி சிகிச்சைக்கு சம்மதித்தார் அரிநாச்சி. அதற்கு உடன்பட்டு கோடம்பாக்கத்தில் உள்ள அந்த தனியார் மருத்துவமனைக்கு கடந்த 2 மாதங்களாக சென்று வந்தார் அரிநாச்சி. சிகிச்சைக்கு செல்லும் போதெல்லாம் புது விதமான மருந்து மாத்திரைகளை கொடுத்து தங்களுடைய சிகிச்சை முறையை காட்டியது மருத்துவமனை நிர்வாகம். அதில் அவருக்கு எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. உண்மையிலேயே சிகிச்சை தருகிறார்களா என்று அரிநாச்சிக்கு பெருத்த சந்தேகம் எழுந்தது. இதனை உணர்ந்த மருத்துவமனை நிர்வாகம் மிக முக்கியமான சிகிச்சை ஒன்று உள்ளது என்றும், பொதுவாக எல்லா பெண்களுக்கும் வரக்கூடிய அந்த 3 நாள் பிரச்சனையை சுட்டிக்காட்டி அரிநாச்சிக்கு அதில் சில சிக்கல் இருப்பதாகவும், அதனை சரி செய்தால் குழந்தை பேறு நிச்சயம் ஏற்படும் என்றும் உத்தரவாதம் அளித்தனர். ஆகஸ்ட் 5 ஒரு 2 மாதம் தான் ஆகுது. அவங்ககிட்ட போய் ஒரு கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பிள்ளைய கூட்டிகிட்டு போனேன். பார்த்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டயட்டிஷியன் அதுக்கு வந்து ஒரு ஃபுல்லாக மாஸ்டர் செக்கப் ஒரு 22,000 ஃபஸ்ட்டு கட்ட சொன்னாங்க. ஸோ அது ஃபுல்லாக கட்டியாச்சு. கட்டி முடிச்சுட்டு இந்த டெஸ்ட்டு, இந்த ஸ்கேன் டெஸ்ட்டு, அப்புறம் ப்ளட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு டெஸ்ட் வந்து இந்த HSG டெஸ்ட்டு மட்டும் சொன்னாங்க. கர்ப்பப்பையில் அடைப்பு ஏதாவது இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக அந்த டெஸ்ட்டு சொன்னாங்க. இப்போ வெள்ளிக்கிழமையும் நாங்கள் இங்கே வந்துவிட்டோம், எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துவிட்டோம். நான், என் மனைவி, என் குழந்தைங்கள்லாம் வந்துவிட்டோம். சனிக்கிழமை காலையில் 7 மணிக்கெலாம் கிளம்பி போகிறாங்க. அக்காவும் அக்கா மகன் 2 பேர் தான் போகிறாங்க. நானும் வழி அனுப்பிச்சி வச்சேன் காலையில். தனக்கும் ஒரு குழந்தை வேண்டும் என்ற இயக்கத்தில் இருந்த அரிநாச்சியோ அந்த முக்கியமான சிகிச்சைக்கும் சம்மதித்தார். அதன்படி சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை மருத்துவமனை நிர்வாகம் மேற்கொண்டது. நிச்சயம் மருத்துவர்களும் மருத்துவமும் தனக்கு நல்ல வாழ்வை தரும் என்று நம்பி அரிநாச்சியும் உறவினர்களும் காத்திருந்தனர். அப்படி ஒரு சிகிச்சை மேற்கொண்டால் போதும், உடனடியாக பலன் கிடைத்துவிடும். ஆனால் செலவுதான் கொஞ்சம் அதிகமாக ஆகும் என்பது பெரும்பாலான மருத்துவமனைகளில் வசூல் ராஜாக்கள் சொல்லும் வழக்கமான டயலாக். ஆனால் அவர்கள் சொல்லியபடி நடக்கவில்லை என்றால் அதற்கும் பதில் வைத்திருக்கிறார்கள். வேறொரு சிறப்பு மருத்துவர் இருக்கிறார், அவரிடம் சிகிச்சை மேற்கொண்டால் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்று மூளை செலவை செய்வதையும் தங்களது வழக்கமாக அந்த வசூல் ராஜாக்கள் சொல்கிறார்கள். அதே நிலைமைதான் அரிநாச்சிக்கும் ஏற்பட்டது. கடந்த 26ஆம் தேதி சனிக்கிழமை சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை. இசிஜி எடுக்க போனேன். நான் சாயந்தரம் 3:30 மணிக்கு போனேன். இசிஜி எடுத்துட்டாங்க. இசிஜி எல்லாமே நார்மல். அப்போது அந்த அம்மா கிடையாது. ஏன்னா எப்படின்னா அந்த அம்மாட்ட வந்து ஒரு 2 சிட்டிங் தான் உட்கார வைக்கிறாங்க. 3வது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டாக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்றாங்க ஃபைலை. ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 முடிச்சு அடுத்தது வந்து டாக்டர் பிரியாகரன், அவங்க டாக்டர் தான் பிரியாகரன், அவங்க தான் பார்த்தாங்க. திருப்பி இந்த மாத்திரைலாம் சாப்பிடணும், இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஓகேம்மா அப்படி சொல்லியாச்சு. பகல் 12 மணிக்கு அரிநாச்சிக்கு சிகிச்சை ஆரம்பமானது. முதலில் ஒரு படுக்கையில் படுக்க வைத்து அவருக்கு உடல் சோர்வு தெரியக்கூடாது என்பதற்காக குளுக்கோஸ் ட்ரிப்ஸ் ஏற்றப்பட்டது. பின்னர் அரிநாச்சிக்கு அனஸ்டீசியா என்று சொல்லப்படும் மயக்க மருந்து கொடுக்கப்பட்டது. அதன் பின்னர் அவருடன் இருந்த தாயார் பாக்கியம் வெளியே அனுப்பப்பட்டார். தன்னுடைய மகளுக்கு இனிமேல் நல்ல காலம்தான் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தார் தாய் பாக்கியம். நேரம் நீண்டு கொண்டே போனது. சிகிச்சை முடிந்த பின்னரும் அரிநாச்சியை பார்ப்பதற்கு யாரையும் அனுமதிக்கவில்லை மருத்துவமனை நிர்வாகம். இதனால் பலவிதமான சந்தேகங்கள் எழத் தொடங்கியது.
ஒரு 4:35க்கு படிக்க போன புள்ள 5 மணிக்கே இல்லைங்க, புள்ள வந்து இறந்துட்டான். அது நல்லா என்ன, ஏன்னா 5:10க்கு இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க. அந்த ரூம்குள்ளே ஏசி கிடையாது. எனக்கு அப்போல்லாம் தெரியலிங்க, ஏசி இல்லை. இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி ரொம்ப சீரியஸ்னும் போது அந்த இப்போ ஒரு மூச்சு நிற்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே அந்த ரூம்குள்ளே கிடையாது. மருத்துவம் மற்ற தொழில்களைப் போல கிடையாது, மகத்துவமிக்க சேவை. அந்த மருத்துவத்தை சேவையாக எவ்வளவு மருத்துவர்கள் செய்கிறார்கள்? சேவையாக மருத்துவம் செய்த காலங்கள் உருண்டோடி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் தற்போது பெரும்பாலான மருத்துவமனைகள் முழுக்க பணம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர் என்று சொல்வதை விட பணம் வசூலித்து வருகின்றனர் என்று சொன்னால் சரியாக இருக்கும். மருத்துவத்தை சேவையாக கருதி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள் இன்றும் இருந்தாலும் அரிநாச்சி சென்று சிக்கிக்கொண்டதோ ஒரு வசூல் ராஜா மருத்துவமனையில். அவருக்கு அந்த சோகம் ஏற்படவும் இதுவே காரணமாக அமைந்தது. அவருக்கு அப்படி என்ன சோகம் ஏற்பட்டது? விவரிக்கிறோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. மருத்துவமனை நிர்வாகத்தின் நடவடிக்கைகள் கடும் சந்தேகங்களை கிளப்பிக் கொண்டிருந்தது. இதனால் அரிநாச்சியின் தாயாருக்கு கடும் பதற்றம் தொற்றிக்கொண்டது. அவர் உடனடியாக அவரது கணவர் மற்றும் உறவினர்களுக்கு மருத்துவமனையில் நிகழும் சம்பவங்களை தெரிவித்தார். அடுத்த சில நொடிகளுக்கெல்லாம் மருத்துவமனை முன்பு பெரும் கூட்டம் கூடியது. ஆம், அங்கு கூடிய அனைவருக்கும் அரிநாச்சிக்கு என்ன நடந்தது என்ற பதைபதைப்பு. மாலை 4 மணி மருத்துவமனை நிர்வாகத்தின் நாடகம் தொடங்கியது. அரிநாச்சி மூச்சு திணறலால் அவதிப்படுகிறார். அவருக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறோம் என்று முதல் காட்சி அரங்கேறியது. அந்த மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் ஒவ்வொருவராக முறை வைத்து அந்த அவசர சிகிச்சை பிரிவுக்குள் சென்று வந்தனர். ஆனால் ஒருவர் கூட அரிநாச்சிக்கு என்ன நடந்தது என்பதை விளக்கவோ விவரிக்கவோ இல்லை. தொடர்ந்து அவரை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக போராடி வருகிறோம் என்று அங்கும் இங்கும் சுற்றி திரிந்த செவிலியர்கள் கூறிச் சென்றனர். அதிலும் உண்மை இருப்பதாக தெரியவில்லை. மாலை 5 மணி அரிநாச்சி இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறார். அவர் கணவர் பெயரை சொல்லி அழைக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவரை வீட்டிற்கு அழைத்துச் சென்று விடலாம், பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று மருத்துவர் ஒருவர் தெம்பூட்டினார். ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த மருந்துகளை கூட பயன்படுத்தினார்களா என்பது தெரியவில்லை. அந்த மருந்துகள் அனைத்தும் ஒரு ஓரத்தில் அப்படியே இருந்தது. இதனை கண்டு அதிர்ந்து போன அரிநாச்சியின் உறவினர்கள் அவரை பார்க்க அனுமதி கேட்டனர். ஆனால் மருத்துவர்களோ அனுமதிக்க மறுத்துவிட்டனர். பிள்ளை 4:35க்கு உள்ளே போகிறான். போகும்போது சொல்லிட்டு போகுது, 10 நிமிஷத்தில் வந்துடுவேன், ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, அனஸ்தீசியா தான் கொடுக்குறாங்க, சரியாக போயிடும். நான் அப்பயே கேட்குறேம்மா, ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஒரு ப்ராப்ளம் கிடையாது. மயக்கம் வந்து இந்த இது எப்படின்னா வலிக்கும். நான் அப்பயே கேட்டேன், இது வலிக்குன்னா எப்படி வலிக்குமா அப்படின்னா, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு நார்மல் டெலிவரி அது மாதிரி கண்டிப்பாக வலி இருக்கும், உங்கள் பொண்ணு தாங்குமான்னு கேட்டதுக்கு இவர் சொன்னால் என்னாலலாம் அப்படிலாம் தாங்க முடியாது, நீங்கள் அதுக்கு வேறு ஆப்ஷன் என்னன்னா அனஸ்தீசியா கொடுத்து பண்ணலாம். நாங்கள் சரி ஓகே அப்போ பண்ணிக்கிறோம்மா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ட்டாங்க. அந்த ரூமை காட்டுறாங்க அக்கா, இந்த ரூமில் தான் பிள்ளை இருக்குன்னு. போனாக்கா நெஞ்சில் வச்சு ஒரு 3 பேர் சேர்ந்து அழுத்துறாங்க. பார்த்தோன்னே கஷ்டமாக இருக்குது. சரி என்ன ஆச்சுன்னு கேட்டால், இல்லைப்பா மூச்சு வரலன்றாங்க குழந்தைக்கு, அப்புறமா ஹார்ட் நின்று போயிருக்கு, ஹார்ட் பம்ப் ஆகலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அக்கா சொன்னாங்க. சரின்னு ஒரு டாக்டர் வெளியே வந்தாங்க. அவங்க எங்கள் அக்கா சொன்னாங்க, இவங்க தான் அனஸ்தீசியா கொடுத்தாங்க, உங்களை கேள்வி பண்ணாங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், என்ன மேடம், என்ன அனஸ்தீசியா ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை என்ன பண்ண ரெக்கர் ஆகலையா, என்ன ப்ராப்ளம்ன்றேன். இல்லைங்க மூச்செல்லாம் விட்றாங்க, நாங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. மாலை 6 மணி அரிநாச்சிக்கு மீண்டும் மூச்சு திணறல் ஏற்படுவதாக கூறி மருத்துவர்கள் அனைவரும் அவசரமாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு உள்ளே சென்றனர். அப்போதும் கூட அவரது உறவினர்களை அனுமதிக்க மறுத்து அடம்பிடித்தனர். இதனால் கொதித்து போன அரிநாச்சியாரின் தந்தை எடுத்த முடிவு
மருத்துவமனை நிர்வாகத்தை ஸ்தம்பிக்க வைத்தது. உள்ளே வெளியே விடாததுனால அப்போ அந்த திருமூர்த்தி டாக்டர்ன்றது நாங்கள் ஒரு டென்டல் டாக்டரு, நானும் எங்கள் அண்ணனை வந்திருக்கோம். நாங்கள் 2 பேரும் நாங்கள் டாக்டர் நம்மளை எங்களை உள்ளே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுன்னு நாங்கள் வாதம் பண்ண பிறகு தான் எங்களை உள்ளே அனுமதிச்சாங்க. அப்போ போலீஸ்காரங்க அந்த ஏசி இன்ஸ்பெக்டர்லாம் அனுப்ப மாட்டேன்னு சொன்ன பிறகு நாங்கள் சட்டை போட்டு தான் உள்ளே போனோம். எல்லாம் முடிஞ்சிச்சிங்க. சரி புள்ள வரணும், ஸோ ஒரு இது அனுப்புவேன்னு சொன்னவங்க திடீர்னு ஓடிறாங்க. 4 டாக்டர் போகிறாங்க, எங்கே டாக்டர் வராங்க, இது எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இன்னும் புரியலனால எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதே மாதிரி தான் நான் போகும்போது அதே மாதிரி தான் போயிட்டு ஓடிறாங்க. அரிநாச்சியின் தந்தை முருகேசன் அரிமா சங்கத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தார். அதனால் அவரது மகளுக்கு இப்படி ஒரு சம்பவம் என்று கேள்விப்பட்டதுமே அனைத்து இடங்களிலும் இருந்து அரிமா சங்க நிர்வாகிகள் அலைகடலென குவிந்தனர் மருத்துவமனை முன்பு. அங்கு கூடிய கூட்டம் அந்த வசூல் ராஜாக்களின் நாடகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. இரவு 7:50 மருத்துவமனை முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தால் அதிர்ந்து போனது மருத்துவமனை நிர்வாகம். அரிநாச்சியாரை வேறு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதாக கூறி அவரை அனுப்பி வைக்க கோரிக்கை விடுத்தனர் உறவினர்கள். பின்னர் வேறு வழியில்லாமல் தாங்கள் சொல்லும் மருத்துவமனைக்குத்தான் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அரிநாச்சியை அனுப்புவதற்கு சம்மதித்தது மருத்துவமனை நிர்வாகம். எந்தவிதமான அத்தியாவசிய வசதியும் இல்லாத தங்களுடைய மருத்துவமனையின் ஆம்புலன்ஸில் அரிநாச்சியை ஏற்றி அனுப்பி வைக்க மருத்துவமனை நிர்வாகம் முடிவு செய்தது. அதற்கு உறவினர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து உறவினர்கள் ஏற்பாடு செய்த ஆம்புலன்ஸில் படுத்த படுக்கையாக கிடந்த அரிநாச்சியை வேகமாக ஏற்றினர். வடபழனியில் உள்ள விஜயா மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அந்த மருத்துவமனையின் வாசலிலேயே சோதித்து பார்த்தனர் மருத்துவர்கள். அவர்கள் தெரிவித்த தகவல் அரிநாச்சியின் உறவினர்களை கடுமையான அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. வேறு ஆம்புலன்ஸ் நம்பர் இல்லை அவங்கக்கிட்ட. அப்புறம் எங்கள் அக்கா வீட்டு டிரைவர் ஹரி, அவர் தம்பி மாதிரி அவரும் ஒரு தம்பி, அவர் என்ன பண்ணார், எங்கள் ஆளை பிடிச்சி ஒரு ஆம்புலன்ஸை புக் பண்ணி வர சொன்னாங்க. அங்கே எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருந்தது. அதை வேன்லேருந்து இறக்கி இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த எலக்ட்ரிக்கல் வச்சு ஷாக் கொடுக்குறதெல்லாம் அப்போ தான் போய் டாக்டர் வெளியே வாங்கிட்டு வராது. அந்த அருண் கண்ணன் அவங்க பையனையும் அந்த அனஸ்தீசியா கொடுத்த அகிலான்ற டாக்டர் என்னோட வாங்க, என்ன நாங்கள் வரல, நீங்கள் போங்க, எனக்கு கூட ஆள் வரணும், டாக்டர்ஸ் யார் நீங்கள் பிள்ளைய பார்த்தீங்களோ அந்த டாக்டர்ஸ் வரணும், நீங்கள் சொல்லணும் என்ன மருந்து கொடுத்தீங்க நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு தெரியாது உள்ளுக்குள்ள என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அழுதேன். அப்புறம் நாங்கள் வரோம், எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் அந்த அவங்க புள்ள செத்துருச்சிங்க, அப்படியே மறைச்சிட்டாங்க அங்கே பிள்ளைய. அரிநாச்சியின் உடலை பரிசோதித்த விஜயா மருத்துவமனை மருத்துவர்கள் அவர் உயிர் அடங்கி பல மணி நேரம் ஆகிவிட்டது என்பதை உறுதி செய்தனர். இது அவரது உறவினர்களுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்தது. ஏற்கனவே இறந்து போனவரை உயிரோடு இருப்பதாக கூறி பல மணி நேரம் சிகிச்சை அளித்து அந்த வசூல் ராஜா மருத்துவமனை நாடகமாடி இருப்பது அவர்களுக்கெல்லாம் கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. இதற்கு நியாயம் கேட்க தங்கள் குழுவினரோடு அங்கே ஆவேசமாக புறப்பட்டனர். அங்கே நூற்றுக்கணக்கில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் மருத்துவமனை நிர்வாகத்தை இங்கே வண்டியோடு நிற்கிறோம். எங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா நாங்கள் தான் சண்டை போடணும் எல்லாம் பார்த்தாக்கா எங்களுக்கு முன்னாடியே லைட்லாம் ஆஃப் பண்ணி ஒரு 20-30 போலீஸை நிற்க வச்சுருக்காங்க. எல்லாம் ஏசி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐன்னு எல்லாமே நிற்கிறாங்க. அப்படியே இருட்டாக, ரோடு இருட்டாக இருக்குது அந்த ஏரியாவே. என்னடா பார்த்தாக்கா இந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய மாமாவுடைய இன்ஃப்ளூயன்ஸில் எல்லாமே நண்பர்கள் எல்லாம் லயன்ஸ் கிளப் மெம்பர்கள் எல்லாமே அவர் கவர்னர் இளங்கோ சார் எல்லாமே நல்லா அவங்களாம் உடனே வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அவங்களாம் போய் உள்ளே போய் பேச உள்ளே அவங்க
இதற்கு காவல்துறை அளிக்கின்ற பதில் இதுதான்: மருத்துவர்கள் ஒன்றும் கடவுள் கிடையாது. உயிரிழப்பு ஏற்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்று ஆராய்ந்து வருகிறோம். அதே நேரத்தில் சிகிச்சைக்கு வரும்போது அரிநாச்சி தனது விரல் நகங்களில் நெயில் பாலிஷ் போட்டு வந்துள்ளார். அதன் மூலமாக அவரது உடலில் விஷம் ஏறி இருக்கலாம் என்று மருத்துவர்கள் கருதுகிறார்கள். ஒருவேளை அவர் உடல் பருமனாக இருப்பதால் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள் என்று காவல்துறை அறிவியல் பூர்வமாக விளக்கம் அளித்தது. 2 மாதமாக சிகிச்சை அளிக்கும் போது அவர் உடல் பருமனாக இருப்பது சம்பந்தப்பட்ட மருத்துவருக்கு தெரியாதா? கண்ணை கட்டிக்கொண்டா சிகிச்சை அளித்தார்? விரல் நகத்தில் போடும் நெயில் பாலிஷ் தான் பிரச்சனை என்றால் அதிகாலையில் இருந்து 3 மணி நேரம் உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது எதற்காக? சம்பிரதாயத்துக்காகவா? பணம் வசூலிக்கவா? எவ்வளோ வேதனை தெரியுமாங்க. வாழ்ந்ததே அந்த பிள்ளைக்காக தாங்க வாழ்கிறோம் நாங்கள். இனிமேல் எனக்கு அந்த புள்ள கிடைப்பாளா? எனக்கு சொல்லுங்க. அழகான புள்ள கிடைக்குமா? 23 வருஷம் வளர்த்தி 1 வருஷம் 8 மாதம் தான் அது கல்யாணம் பண்ணி. எவ்வளோ நல்லா கல்யாணம் பண்ணுறீங்களா? இந்த சிகிச்சையில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் நிர்வாகம் பொறுப்பாகாது. நாங்களும் மனிதர்கள் தானே, கடவுளா? அந்த நோயாளிக்கு ஏற்கனவே நிறைய நோய்கள் இருந்துச்சு. அவர் மருத்துவர்கள் சொன்னதை சரியாக பின்பற்றவில்லை. காலமாக தவறான சிகிச்சையில் நோயாளி இருந்தால் மருத்துவர்கள் சொல்லும் நொண்டிச்சாக்குகள் இவை. மருத்துவர்களே, அசம்பாவிதம் நடந்தால் பணம் வாங்க மாட்டோம்னு எழுதி கொடுங்க பார்க்கலாம். உங்களை கடவுள் என்று சொல்லவில்லை. நீங்கள் மருத்துவர் தானே. சிகிச்சை முறை தெரியவில்லை என்றால் வேறு வேலைக்கு சென்று விடலாமே. ஒரு நோயாளியை பரிசோதிக்கும் போது அவருக்கு என்ன நோய்கள் இருக்கிறது என்பதை கண்டறிய முடியவில்லை என்றால் பரிசோதனை முறைகள் எல்லாம் கண்துடைப்பா? அரிநாச்சி இறந்து பல மணி நேரம் ஆன பின்னரும் அவர் உயிரோடு இருப்பது போல சிகிச்சை அளித்த குற்றத்திற்கு தண்டனை வழங்க சட்டத்தில் இடமில்லையா? மருத்துவருக்கு பாதுகாப்பு தரும் காவல்துறை திடகாத்திரமான மனித உயிரை வைத்து மருத்துவ சூதாட்டம் நடத்திய அந்த மருத்துவமனையின் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவது நியாயம்தானா என்பதே அவர்களது உறவினரின் கேள்வியாக உள்ளது. ஒன்றுமே இல்லை, ஒரு டெஸ்ட் தானே, ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு, அதுதான் சாதாரண டெஸ்ட் தான் அப்படின்னு நினச்சி இந்த அளவுக்கு ஒரு உயிரை பலி வாங்குற அளவுக்கு அந்த டெஸ்ட்டை பண்ணியிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அது ஒரு கவனக்குறைவு தான். ஒரு குழந்தை அவர் கவனக்குறைவாக அந்த மருத்துவர்கள் கேரளா சார்ந்து செயல்பட்டுருக்காங்க. அதான் அந்த அம்மா அந்த சீஃப் டாக்டர் பண்ணலை. அதே நேரத்தில் அனஸ்டீசியா என்று சொல்லப்படும் மயக்க மருந்து அளவு தெரியாமல் அதிகமாக கொடுக்கப்பட்டதால் தான் அரிநாச்சியார் இறந்துள்ளார் என்பதை பிரேத பரிசோதனை அறிக்கை உறுதி செய்துள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் பின்னரும் நடவடிக்கை எடுக்கப்படாததன் பின்னணி என்ன? இத்தனை தடயங்கள் கையில் கிடைத்தும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது இதுபோன்ற மருத்துவ வசூல் ராஜாக்களின் ஆட்டத்தை மேலும் ஊக்கப்படுத்துவதாகவே இருக்கும். பிள்ளைய இழந்தது தான் போச்சு, சொத்தே போச்சுனாக்கா. அவள் தான் எங்களுக்கு என் உயிரே போச்சுங்க. அவள் தான் என் உயிர் எங்களுக்கு. நீ வராது அந்த உயிர், அவ்வளோதான், முடிஞ்சது. இந்த நிலைமை தயவு செய்து எந்த பேரண்ட்டுக்கு வரக்கூடாது, எந்த குழந்தைங்களுக்கும் வரக்கூடாதுங்க. அதுதான் என்னோட போயிட்டு போகுது எங்களோட. ஒரு 10 மாத்திரை இருக்கும்போது 10 மாத்திரை சாப்பிட்றோம். ஒரு வாரம் சாப்பிட சொன்னால் 1 வாரம் சாப்பிட்றோம். நம்பிக்கை டாக்டர்னா இந்த மாதிரி தவறு நடக்காதுன்னு தான் நம்ம செய்கிறோம். ஆனால் அந்த டாக்டர் இப்படி தவறு செஞ்சாக்கா அதை விட ஒரு கொடுமை எதுவும் கிடையாது. அது இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு வசதியும் கிடையாது, ஒரு சிலிண்டர் கிடையாது, ஒரு எமர்ஜென்சி கேஷுவாலிட்டி கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த ஆஸ்பத்திரி? அரிநாச்சி சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கவில்லை, சரியில்லாத சிகிச்சையால் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவரது மரணத்தை மறைக்க சினிமா போல ஒரு நாடகத்தை மருத்துவமனை நிர்வாகம் அரங்கேற்றியுள்ளது என்றும், பிரேத பரிசோதனை அறிக்கை கூட சரியில்லாத சிகிச்சையால் தான் அரிநாச்சி இறந்தார் என்பதை உறுதி செய்துள்ளதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த வழக்கில் தடயங்களை கண்டறிந்து இதில் சம்பந்தப்பட்ட மருத்துவர்களையும் மருத்துவமனை நிர்வாகத்தின் மீதும் கடுமையான நடவடிக்கையை தமிழக காவல்துறை எடுக்கும் என்று நம்புவோம். நேயர்களே, தடயம் நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை gtv.tadayam@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வையகம் சுற்றியும் தடயம் கையகப்படுத்துவோம்.